ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் புதினா துவையல் செய்யலாம்னு சொல்லிட்டு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 கப் அளவு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக வரும்போது நான் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தேங்காயும் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நான் புளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி சும்மா ஒரு கைப்பிடி தான். காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். பெருங்காயம் முதல்ல போட்டுடணும்னா கருகிடும் அப்படின்றதுக்காக பெருங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா இப்போ அப்படியே மணமாக இருக்குது பாருங்கள். இது என்னோடய மாமியார் ஸ்டைலுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என் மாமியார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய மாமியார் சின்ன வெங்காயம் போடுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் என்னால் அதை உரிக்க முடியாதுன்றதுனால நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா பெருங்காயம் போட்டதும் அது கடாயெல்லாம் கருகிடும். உப்பு, புளி, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா. நான் கொத்தமல்லி காம்போடவே போட்டிருக்கேங்க. நார் சத்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிட்டாங்க. இவங்கள நம்ம ஆற விட்டுடலாம். இது ரவா தோசைக்கு, இட்லிக்கு, சாதாரண தோசைக்கு, நம்ம ரைஸு கூட நெய் போட்டு பிசைஞ்சு இது கூட தாளிப்பு நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். தோசையோ, இட்லியோ, ரவா தோசையோ எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஃபீவர் அப்படின்னா கூட இதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய மாமியார் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.